வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Taste Daily. Taste the Daily. ஆலமரம் பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும், நீ தாய்மொழியில் கல்வி கற்ற தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்ற வேட்டைக்காரன் பட பாடலை சுட்டிக்காட்டி அவர் மும்மொழி கொள்கை தொடர்பாக அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு? இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. ஹிந்தி படிக்க கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள். உங்களுக்கு தேவை இருந்தால் தாராளமாக கற்றுக்கலாம். சான்ஸ்கிரிட் கற்றுக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நீங்க ஏன் ஹிந்தின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றீங்க? நீங்களா? ஆமா, சான்ஸ்கிரிட் இருக்கு. இங்க தலைவருடைய ஃபேமிலி எடுத்து அவர் பையன் எங்க படிக்கிறாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க தலைவர்களுடைய பசங்க, இல்ல நான் என்ன சொல்றேன், அப்ப மாணவர்களோட எதிர்காலத்துல யார் விளையாடுறாங்க? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். அப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் விளையாடுறோம். பொய்ப்பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுத்தாங்க? என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்டீங்களா இல்ல அவங்க கொடுத்தாங்களா இல்ல அவங்க வேற எதுவும் ஒரு பிளான் வச்சிருக்காங்களா? இவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? அதுவும் ஒய்பிரிவு பாதுகாப்பு ஒரு த்ரெட் இருக்கு. அது என்ன நம்ம வெளியில டிஸ்க்ளோஸே பண்ண முடியாது. அவங்க டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அப்ப விஜய்க்கு த்ரெட் இருக்கு, அதன் காரணமா ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தா வாய்ப்பே இல்லையே. நம்ம சைடுல எதுவும் எஸ்கலேட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல. எப்ப அக்ரெசிவ் பாலிடிக்ஸை விஜய்ட்டு இருந்து எதிர்பார்க்கணும்? பதில் முடிக்க விட மாட்டேற மனுஷன் என்னன்னா, நம்ம அப்படி சொல்லி ஆரம்பிச்ச உடனே ஆஹா இதுக்கு பதில் சொல்றோம் பதிலே சொல்லக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயை சந்திச்சாரு. அது உண்மை செய்தியா பொய் செய்தியா வெறுமனை பரப்பப்பட்ட செய்தியா எதுவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. நாங்க ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணோமா? ஒருத்தரை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு, அல்லது அறிக்கைகள் வர மாட்டேங்குது. சீமானை பத்தி அவரா முதலமைச்சரு? நான் உன்னை பத்தி பேசுனா நீ எக்ஸ்போஸ் ஆயிடுவேன், அங்க பேசு இங்கே பேசிட்டு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் ஐபிசி தமிழ் சார்பாக. எப்படி உணர்றீங்க? ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு சில ஆண்டுகள் ஆச்சு. ஐபிசி தமிழ் நான் நடைபெறுகின்ற இடம். இந்த ஐபிசி தமிழ் ஊடக வாய்ப்பின் மூலமாக தான் பல உச்சங்களை தொட்டேன். நாடறிந்த நல்ல அரசியல் ஆளுமைகளை நான் நேர்காணல் செய்த இடம். ஒரு சின்னஞ்சிறுவனை நம்பி பெரும் பொறுப்புகளை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு பெற்றுக் கொடுத்த இடம். இதே ஐபிசி தமிழில் தொகுப்பாளராக இல்லாமல் ஒரு விருந்தினராக வந்ததில் உள்ளபடியே மகிழ்ச்சி. இன்னமும் சில தம்பிகள் தோழர்கள் அதே போல் எப்போ 2013னா அப்போ பாருங்களேன், இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அதே ஒற்றுமையோடு இங்கே வேலை பார்ப்பதில் கண்டதில் மகிழ்ச்சி. நீங்கள் பல தலைவர்களை பேட்டி எடுத்திருக்கீங்க ஐபிசி தமிழில். அதுக்கப்புறம் நீங்கள் மேடை பேச்சு பல்வேறு இடங்களில் போய் பட்டிமன்றங்கள்லாம் பேசியிருக்கீங்க. ஏன் தமிழக வெற்றி கழகம்? சிறு வயதில் இருந்தே அரசியல் ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்தது. நிறைய அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள் மேடையில் பேசுவதை பார்த்து வியந்து அவர்களின் தமிழ் பால் ஒரு தனி காதல் எனக்கு உண்டு. பின்பு அந்த தமிழ் ஆர்வத்தோடு பேச்சு போட்டியில் பங்கெடுத்து நிறைய தோல்விகளை சந்தித்து ஆறுதல் பரிசுகள் கூட கிடைக்காமல் சோர்ந்து போய் மீண்டும் மீண்டும் போட்டியிட்டு படிப்படியாக வளர்ந்து கல்லூரியில் வென்று, மண்டல அளவில் வென்று, மாவட்ட அளவில், மாநில அளவில் பரிசுகள் வென்று, விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சங்கள் முற்று தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடலில் பங்கெடுத்து 38 மாவட்டத்தில் இருந்து வந்த பெருந்திரளான போட்டியாளர்களோடு போட்டியிட்டு தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற முதல் பரிசை வாங்கியவன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்கடல் நெல்லைக்கண் ஐயா அவர்களின் பொற்கரங்களால் மாலை சூடி மகுடம் தரித்து அந்த பரிசை நான் வென்றேன். அதன் பிறகு அடுத்த நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், உலக நாடுகளில் இருக்க தமிழ்ச்சங்கங்கள், கனடா, ஹாங்காங், ஈஸ்ட் ஆப்பிரிக்கான்னு எல்லா இடங்களுக்கும் போவது, தன்னம்பிக்கையை விதைப்பது. அது போதுமானதா இல்லை. இதிலிருந்து அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அதோடு நிறுத்திட்டா தொழில்முறை பேச்சாளர். இன்னும் நிறைய இளம் தலைமுறையை நம்ம ரீச் பண்ணணும். அப்பதான் கணக்காணும் காலங்கள். அந்த கணக்காணும் காலங்களை பிடி வாத்தியாரை நடித்தேன். கடுமையான பணி. மற்ற வாத்தியாரெலாம் வகுப்பறை உள்ளே, பிடி வாத்தியார் கொளுத்து வெயிலில் மைதானத்தின் நடுவே ஒரு நாள் முழுக்க பகல் முழுக்க வச்சு எடுத்துருவாங்க. ஆனால் அந்த 3 சீசன் நடித்ததின் நோக்கம் என்ன? புதிய மாணவர்களை போய் நம்ம ரீச் பண்ண முடியும். 8 படம் நடித்தது, ஒரு படம் எடுத்தது, 2 வெப் சீரிஸ். இந்த எல்லா நதி வழி பயணம் என்னன்னா, நான் கற்றறிந்தது, நான் பெற்றுக்கொண்ட புத்தகங்கள், என்னுடைய சிந்தனைகள், கருத்துக்கள், இதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நதி வழி பயணத்தில் மிக முக்கியமான ஒரு கருவி தான் இடம்தான் அரசியல். தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலின் ஒரே நம்பிக்கை தமிழக வெற்றி கழகம், தளபதி விஜய். என்னுடைய கருத்தியல் இருக்குல்ல, என்னுடைய சிந்தனை இருக்குல்ல, என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, என்னுடைய நம்பிக்கையின்படி, என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் படி அந்த அலைவரிசையில் ஒத்து வரக்கூடிய ஒரே ஆளுமைனா அது தமிழக வெற்றி கழகம். ஒரு அரசியல் கட்சியாக இவர்கள் பதிவு செய்வதற்கு முன்பில் இருந்தே அவர்களின் பால் நான் ஒரு அன்பும் ஒரு ஆதரவும் கொண்டிருக்கிறேன். அவர்களோடு நான் பேச்சுவார்த்தையில் தான் இருந்தேன். பின்பு அவர்கள் அரசியல் இயக்கம் தொடங்குவதற்கு முன்பே விஎம்ஐயாக இருந்த காலகட்டத்தில் அவர்களும் அதே போல
நாடறிந்த நல்ல எல்லா முக்கியமான சமூக பிரச்சனைகளின் போதும் அவர் நின்ற இடம் இருக்குல்ல, ஈழத்தமிழர்களுக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தது, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தரையில் அமர்ந்தது, அரியலூர் அனிதாவினுடைய வீட்டுக்கு போய் அவங்க அண்ணன் கையை பட்டு கொண்டது, தூத்துக்குடி ஸ்னோலின் தாயாரினுக்கு பிடித்த ஆறுதல் சொன்னது, எல்லாமே பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் மாதிரி அவங்க குரலற்றலின் குரலாகவே அவர் நின்றார். அவரை நான் அறிவேன். என்னுடைய காணொலிகள் அனைத்தையுமே அவர் அறிவார். பின்பு அவருக்கு கீழே ஒரு இமிடியேட் சர்க்கிள் இருக்காங்களா, அவங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு அலைவரிசை இருந்தது. அப்படி தான் பேசி சரி இனி இந்த பேச்சு பயணத்தில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்ல, நான் கொள்கை பரப்பு செயலாளர், நான் ஒரு கொள்கை பரப்பு தொண்டனாக என்னை இணைத்துக் கொண்டேன். ஓகே, அப்போது கட்சியினுடைய கொள்கைகளை இன்னும் வந்து வெகுஜன மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. ஓகே ரைட், இப்போ நம்ம அரசியலுக்கு வந்துடுவோம். விஜய் மீது இப்போ இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பல்வேறு ஊடகங்களாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் விமர்சனம் பண்ணது என்னென்னா, ஏன் அவர் களத்துக்கு வர மாட்டேங்கிறார், என்னதான் பிரச்சனை, அவருக்கு வேறு எதுவும் சிக்கல் இருக்கா, படம்னால அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்களும் இந்த கேள்வியை கண்டிப்பாக விஜய்கிட்ட கேட்டிருப்பீங்க. என்னதான் சொன்னார் அவர்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் அவர் களத்துக்கே வர மாட்டார், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டார், அப்படியே எலெக்ஷனுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் இதுவாக கவுண்டராக கேட்கல, பொதுவாக உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு? நீ ஒரு 2 மாதம் கழிச்சு வருவாரோ என்னமோ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தாம, மக்கள் களங்களில் நிற்காம கண்டெஸ்டே பண்ண முடியாது. இப்போ இது பேசுகிறோம்ல, இது எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடியே நம்ம பேசியாச்சு. எங்கே சிக்கல் நான் சொல்கிறேன், இப்படி வருவாங்க, இப்படி நகர்வாங்க, அந்த இடத்துல நம்ம குழி வெட்டி வைக்கலான்னு அரசியலில் ஆழங்கால் பட்டவர்கள், இவருடைய வருகையால் அதிக சேதனத்துக்குள்ளாகிறவங்க ஆல்ரெடி நிறைய குழி வெட்டி வச்சிருக்கிறாங்க. போகிற வருகிற இடத்திலெல்லாம், விமான நிலையம் தொடங்கி மைக்கை பார்க்கிற இடத்திலெல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் கத்தி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சுதந்திர நாட்டில் சொந்த மக்களை பார்க்க போகிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பரந்தூர் போகிறதுக்கு எவ்வளோ கெடுபிடி போட்டாங்க. ஆதார் கார்டு காட்டுனுங்க, காலையில் எழுந்த உடனே பரந்தூர் இருக்கவன் நான் பரந்தூர் அப்படின்னா ஆதார் கார்டு காட்டுனுங்க. உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? இல்லை. பாஸ்போர்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கினாலும் தமிழ்நாட்டிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் வேங்கை வயல் உள்ளார உங்கள் வண்டி நுழைய முடியாதுங்க. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், என்னை விட ஒரு அனுபவம் உங்களுக்கு அதிகம், கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கேட்குறேன், இது இந்தியா, சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், நம்மெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த வேங்கை வயலுக்குள்ளார ஏன் ஒரு ஊடகவியலாளர் போக முடியல? கூட்டணி கட்சியில் இருக்கார் அண்ணன் திருமாவளவன், அவரால் போக முடியுமா? முரட்டுத்தனமாக சண்டை போட்டு சங்கத்தமிழன் போயிருக்கார், இளைஞர்கள் இருக்காருன்னு நினைக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள். அவருக்கு எவ்வளோ வேதனைப்பட்டு கத்தி கதறி வீடியோ போட்டிருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? யார் யார் எங்கே வரணும் எங்கே போகணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு இவங்க யார்? ஒரே ஒரு பதில் சொல்கிறேன், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் அவர் வெளியில் வருகிறார். பத்திரிகையாளர்கள் நீங்கள் காத்திருப்பதைப் போலவே அவரும் காத்திருக்கிறார். அந்த நாள் தொட்டுவிடும் தூரத்தில் தான் வருகிறது. எங்கெல்லாம் வரக்கூடாதுங்களோ அங்கே எல்லா இடத்துக்கும் அவர் வரத்தான் போகிறார். லாஸ்ட் 1 வருஷத்தில் அவர் 4 முறை தான் வந்து மக்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளராக நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. மற்ற கட்சியினருமே அதை விமர்சனமாக வைக்கிறாங்க. வெளியே வராத ஒரு ஆள் 2026 பெரிய ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. விமர்சனங்களில் எடுத்துக்கொள்வதற்கு நல்ல கருத்து இருந்தால் கட்டாயமாக அதை நம்ம செவிமடுத்து அதை எடுத்து அதை சரி பண்ணிக்கணும். ஆனால் அந்த விமர்சனம் மட்டுமே ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, நான் கேட்குற வேங்கவேல் உள்ளார முதலமைச்சர் எப்போ வந்தார்? அவர் போவே இல்லையே. முதலமைச்சரில் 900 நாளாக போராடினாங்கல்ல, வாட்டர் டேங்க் அடிச்சிட்டாங்கல்ல, குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்கல்ல, முதலமைச்சர் வரணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய கீழ்வன்மணிக்கு அப்புறம், எத்தனை பெரிய தாமிரபரணியில் நடந்ததுக்கப்புறம் எத்தனை பெரிய கொடூரம், ஏன் அவர் வரலை? அதை நம்ம கேட்டோம்னா இப்படியே திருப்புவாங்க. உங்கள் தலைவர் எத்தனை நாள் வந்தாங்க, எந்த இடத்துக்கு வந்தாங்க, பரந்தூர் வர்றதுக்கு அவ்வளோ கெடுபிடி வச்சிங்க, அதையும் தாண்டி அதை உடைத்து அங்கே பிரச்சனை ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க. விடிஞ்சா வாராரு, முதல் நாள் நைட்டு போய் ஏகனாபுரத்தில் இருக்க கூடாரத்தை பிச்சு போட்டாங்க, அதையும் உடைத்து அந்த சூழ்ச்சிகளையும் உடைத்து அந்த இடத்துக்கு வந்தார். வேங்கவேலுக்கு ஒரு வரப்போறாருன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் வந்தது. யாரோட வரப்போறாரு, எப்படி வரப்போறாருன்ற வரைக்கும் அவங்க பேசிட்டாங்க. அவசரமாக குற்றச்சாட்டு சொன்னவங்க மேலே ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ற இடத்துக்கே அவங்க வந்தாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் லீடர், இவர் தான் கீ பிளேயர். இவர் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத இடங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளும் அவர் வரத்தான் போகிறார். இவங்க சொல்றாங்களா இத்தனை வாட்டி தான் வந்தார், அத்தனை வாட்டி தான் வந்தார். ஒரே கேள்வி சொல்றவங்க கிட்ட, முதலமைச்சர் வேங்கவேலுக்கு ஏன் வரல? இப்போ வரைக்கும் வரல சார். பிரச்சாரத்துக்காக வருவாரா இல்லையா எனக்கு தெரியல. இல்ல விட மாட்டாங்க. இல்ல முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ மற்ற கட்சிகளோ வராங்களோ இல்லையோ அது பேச்சு இல்லை. நான் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் களத்துக்கு வரலையே, ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்காரு, அறிக்கையிலேயே முடிச்சிடறாரு, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, தூரத்துலேருந்து இருக்காரு, ஒய்பிரிவு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கிற இத்தனை அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது. அடுக்கடுக்காக பதில் சொல்லிடுறோம். ரிவர்ஸில் வரேன். ஒய்பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுத்தாங்க?
என்ன இல்ல நினைக்கிறீங்க? நீங்க கேட்டீங்களா இல்ல அவங்க கொடுத்தாங்களா இல்ல அவங்க வேற எதுவும் ஒரு பிளான் வச்சிருக்காங்களா பிளான் வச்சிருக்காங்களா? இவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? ராகுல் காந்திக்கே விலக்கிட்டாங்க, இவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? அதெல்லாம் தானே ஒரு அபிப்பிராயமா இருக்கு. கேட்டு கொடுப்பதற்கு இது சாத்துக்குடி பை கிடையாது. ஒரு ரிவ்யூ கமிட்டி இருக்கு. நீங்க டிவியில அர்ஜுனுடைய படங்கள்லாம் பார்த்துட்டு இந்தியன் ஆர்மியை, இந்தியன் இன்டெலிஜென்ஸை மதிப்பிடுறாங்களான்னு தெரியல. அந்த குறைய சொல்றவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வரும். அந்த இன்டெலிஜென்ஸில் பொட்டென்ஷியல் இருக்கா பார்த்துட்டு அவங்க அடுத்த லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட, ஹையர் கமிட்டி கிட்ட பேசுவாங்க. சார், உண்மையிலேயே பொட்டென்ஷியல் த்ரெட் இருக்கிறதால இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு தருவாங்க. சரி, இப்படி வரேன், இவருக்கு தர்றதால ஃபியூச்சரில் ஆதாயம். ஷாருக் கான் என்ன பாஜக செயற்குழு உறுப்பினரா? சல்மான் கான் எந்த அணியில் இருக்காரு பிஜேபியில்? அவங்களுக்குலாம் ஏன் கொடுத்தாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் பரம்பரை எதிரி பிஜேபிக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுக்கறத கேள்வி கேட்க மாட்டீங்க சார். எஸ்பிஜி வந்து ராகுல் காந்தி கொடுத்துருந்தாங்க. இவங்க அதையும் மாற்றி இசட் பிரிவு விலக்கிட்டாங்க. அவர் கொடுத்தது இசட் பிரிவே இல்லை, அவர் கொடுத்தது எஸ்பிஜி. ஏன் தெரியுமா கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? அந்த ஆண்டு வரை முன்னாள் பிரதமர்களின் குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்தாங்க, இவருக்கும் கொடுத்தாங்க. ஏன் விளக்குனாங்க? அந்த ஆண்டு ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் எஸ்பிஜி, மீதி பேருக்கு எஸ்பிஜி கிடையாது. அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பு. அப்ப யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா, மன்மோகன் சிங் ஃபேமிலி கொடுத்தாங்க, நரசிம்மராவ் ஃபேமிலிக்கும் கொடுத்தாங்க, இவர் வாஜ்பாய் ஃபேமிலிக்கும் கொடுத்தாங்க, இவர் ஃபேமிலிக்கும் கொடுத்தாங்க. யாருக்கு விளக்குனாங்கன்னா, ராகுல் காந்திக்கு விளக்குனாங்க, மன்மோகன் சிங் ஃபேமிலி, எல்லார் ஃபேமிலிக்கும் விளக்குனாங்க. அப்ப ராகுல் காந்தி அவருடைய திருட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு தனியா, சோனியா காந்தி மேடம் தனியா பாதுகாப்பு கொடுத்தாங்க. இதுல எங்கேயாவது தமிழக வெற்றி கழகம் போய் வாங்க சார் நம்ம போயிட்டு வந்து சங்கர் சார் நம்ம போய் இது மனு கொடுத்து நம்ம ஏதாவது பண்ணோமா? இல்ல. இவங்க கேட்டாலோ கேட்காட்டையோ அவங்க கொடுத்திருப்பது அரசியல் கிடையாது. இது செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். நியாயமா இந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிடைச்சதா இவங்களும் கொடுத்திருப்பாங்க. அர்ஜுன் சம்பத் திமுகவுடைய நண்பரா? நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியும்ல மிஸ்டர் அர்ஜுன் சம்பத், அவருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு பாதுகாப்பு கொடுத்தா. நான் பார்த்துருக்கேன் டிபேட்ஸ்லாம் அவர் வரும்போது கூடவே ஒரு கன்மேன் வருவார். தமிழ்நாடு காவல்துறை எத்தனையோ ரைட் விங்கை சேர்ந்தவர்கள் இதே ஐபிசி தமிழுக்கு நான் பேட்டி எடுத்திருக்கேன். 12 ஆண்டுகளை தாண்டி வச்சதால் டக்குன்னு எனக்கு கால் பண்ண முடியல. வரும்போதே கன்மேனோட வருவாங்க. நாங்களே என்னப்பா நம்ம ஐபிசி சேனல் கலையகத்திற்கு வருகிற போதே கை துப்பாக்கி வர இல்லை, அவருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்படிதான் சார் இது. தொட்டதெல்லாம் அரசியல், நடப்பதெல்லாம் அரசியல். அரசியலுக்கு வந்துட்டார்ல, அப்ப எல்லாமே அரசியலாக்கப்படும், எல்லாமே அரசியலா பார்க்கப்படும் தானே. ஏன் இந்த ஒரு கேள்வி வருதுன்னா, ஒரு விஷயம் ஏன் வந்து கொடுத்தாங்க, இவங்க கேட்டாங்களா இல்ல அவங்களா கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்க, பிஜேபி இவரை கண்காணிக்கிறதுக்காக தான் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பையே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கண்காணிக்க கொடுத்தாங்களாங்கிறதுக்கு நாம பதில் சொல்ல முடியாது, அதோட உண்மைத்தன்மை தெரியாது. இவங்க கேட்டாலும் கேட்காட்டியும் அவங்க கொடுத்திருப்பது, அதுவும் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டு ஒரு த்ரெட் இருக்கு. அது என்ன நம்ம வெளியில டிஸ்க்ளோஸே பண்ண முடியாது. அப்படின்னு டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அம்மாக்கு ஐயா ஸ்டாலின் இருக்கு, சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன். அவர் இப்ப தமிழ்நாட்டில் அவர் தான் அண்ணாவை நேரில் பார்த்த ஒரே தலைவர் அவர் தான். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கூட கருப்பு புனை பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க கட்சியிலேயே, அவங்க குடும்பத்திலேயே கனிமொழி மேடம்க்கோ அழகிரி ஐயாக்கோ ஸ்டாலின் ஐயாக்கு இருந்த அளவுக்கு அப்போ பாதுகாப்பு. நான் பல முறை நேரில் போய் பார்த்துருக்கேன். கலைஞர் ஐயாவை நீங்க ஈஸியாக போய் பார்த்துட முடியும், பக்கத்தில் போயிட முடியும், பேச முடியாது, பக்கத்துல போயிட முடியும். ஆனா இவர் பக்கத்திலே போக முடியாது. ஏன்னா இவருக்கு த்ரெட் இருந்து, ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லாம இது நடக்காது. இல்ல அப்ப விஜய்க்கு த்ரெட் இருக்கு, அதன் காரணமா ஒய் பிரிவு பாதுகாப்பு வாய்ப்பே இல்லையே. நம்ம சைடுல எதுவும் எஸ்கலேட் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பா இன்னைக்கு திமுகவினர் கடுமையான ஒரு போராட்டம் பண்றாங்க. நம்ம பேசிட்டு கொண்ட தருணத்துல அண்ணாமலை பிரஸ் மீட்டும் பண்ணி முடிச்சிட்டாரு. மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பா உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருந்தாரு. ஏன் வந்து ஹிந்தி படிக்கக்கூடாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்? சங்கர் சார், நான் ரொம்ப சுருக்கமா தெளிவா சொல்லிடுறேன். உலகம் முழுக்க அந்தந்த மாணவர்கள் அந்தந்த தாய்மொழிகள் தான் முதல்ல கல்வி கற்கணுங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இதுல இப்ப யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது, இன்க்ளூடிங் பிஜேபி. செக்கோஸ்லோவேக்கியால இருக்கிற மாணவன் அவருடைய ரூட்ஸ்ல தான் படிக்கணும். இப்ப அதுக்கு வந்துட்டாங்க கல்வியாளர். செகண்ட், உலகம் முழு இணைவதற்கு, உலகின் உறவு பாலமாக இருப்பதற்கு ஒரு இணைப்பு மொழி வேணும். இப்போ அது இங்கிலீஷ் தான். ஸோ படிப்பதற்கு எங்களுடைய தாய்மொழி, உலகத்தோடு இணைவதற்கு ஆங்கில மொழி, இதுதான் இருமொழி கொள்கை. சிம்பிளாக இதை பார்த்துருவோம். இப்போ மும்மொழி கொள்கை இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இதுதான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற நரேட்டிவ்ஸ், அவங்க சொல்கிற பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தமிழ்லேயே படிச்சுக்கலாம்லாம், ஓகே. குறிப்பிட்ட வயசுக்கு மேலே மும்மொழி கொள்கைன்னு தேர்ட் லாங்குவேஜ்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழியாக அந்த மாணவன் கற்றுக்கொள்ள வாய்ப்பு வருதுன்னா எந்த ஆசிரியர் எந்த மொழியை எப்படி கற்றுத்தருவார்? சிறபுஞ்சியில் ஒரு குழந்தை தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா டீச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும். தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களை விட ராஜஸ்தானில் தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்பு குறைவு. அதையும் தாண்டி எங்கேயாவது நாங்கள் ஹிந்தி பிரச்சார் சபாவுக்கு போய் ஹிந்தி ஒரு மாதத்தில் கற்றுத்தரப்படும்ன்ற டியூஷன் சென்டர் போய் அங்கே ஏதாவது தாக்குதல் பண்ணாங்களா, பிரச்சனை நடந்ததா? உங்களுக்கு தேவை இருந்தால் தாராளமாக கற்றுக்கும்.
இப்போ நான் போய் கற்றுக்கிறேன். நான் போய் தனியாக பிராத்தமிக் முடித்தேன், மதியமாக முடித்தேன், அதுக்கப்புறம் வேலை போலோ எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு தேவை இல்லை. இப்போ என் கூட படித்த நண்பர் ஒருத்தர் ஜெர்மனியில் போய் வேலை பார்க்குறாரு. அங்கே இங்கிலீஷே கிடையாது தெரியுமா? அப்போ என்ன, ஜெர்மானிய மொழியை கற்றுக்கிட்டார். என் தங்கச்சி ஒருத்தங்க ஜப்பானில் வேலை பார்க்குறாங்க. ஜப்பானிய மொழியை 2 மாதம் இருந்து கற்றுக்கிட்டாங்க. நீங்கள் ஐடி படித்தவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். C++, ஜாவா, J2E, பைத்தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ, இது எல்லாமே ஒரு மொழி தான். சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மொழி தான். அதை கற்றுக்கொள்வதை போல தேவை வரும்போது, நான் ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மனி மொழி கற்றுக்குவேன், நான் நார்வேக்கு போனால் நார்வேஜியன் லாங்குவேஜை கற்றுக்கிறேன். எத்தனை ஈழ உடன்பிறப்புகள் அங்கே இருக்கிறாங்க, ஈழ உறவுகள் இருக்காங்க, அவங்களாம் நார்வேஜியன் லாங்குவேஜ். அப்போ தேவை வருகிற போது கற்றுக்கலாம், அதில் எந்த தடையுமே இல்லை. இந்தி தான் வேணும், நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு அண்ணாமலை கூட என்ன சொல்றாரு, மும்மொழி கொள்கைங்கிறது இந்தியவே வலியுறுத்தல, மும்மொழி கொள்கைங்கிறது ஆப்ஷனலா 3rd லாங்குவேஜா நீங்க மலையாளம் கத்துக்கலாம், தெலுங்கு கத்துக்கலாம், கன்னடம் கத்துக்கலாம், சான்ஸ்கிரிட் கத்துக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நீங்க ஏன் ஹிந்தின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றீங்க? நீங்களா? ஆமா, சான்ஸ்கிரிட் இருக்கு. இதை ஏன் நீங்க முன்மொழிவோட அணுகுறீங்க? இருமொழி கொள்கையில் படித்து டாக்டர் ஆகி 2 மாநிலங்களுக்கு ஆளுநரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த இருமொழி கொள்கையை உருவாக்கலையா? நிலாச்சோறு ஞாபகம் இருக்கா? மொட்டமல் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவோமே, அந்த நிலாவுக்கே சந்திராயணி ஊட்டிய மயில்சாமி, அண்ணாதுரை, இஸ்ரோ சிவன், என்னுடைய சீனியர் வீரமுத்துவேல் இருமொழி கொள்கையில் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான். இருமொழி கொள்கையில் படித்து வீதி வீதியாக போய் பேப்பர் போட்டு அப்துல் கலாம் தான் அந்த பேப்பரின் தலைப்பு செய்தியாக வந்தவர். ஸ்காலர்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் வேணா மனிதனை இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியனாக பார்க்கலாம், அவங்கள ஒரு மனிதனாக பார்க்குற உயர்ந்த இடம் தமிழ்நாட்டின் பள்ளிக்கூடங்கள். உங்களுடைய அஜெண்டா வேறங்க. இருமொழி கொள்கையை ரொம்ப சிறப்பாக நல்ல அவுட்புட்டை கொடுக்குது. அதில் ஃபால் இருந்துச்சுன்னா நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வரலாம். இங்கே நல்லா போகிற ஒரு விஷயத்தை தடுத்து மும்மொழி கொள்கையை ஒன்று கொண்டு வருவது, இதுதான் ஆபத்து. நீங்கள் எந்த மொழியை வேணால் கற்றுக்கலாம், ஹிந்தி மட்டும் கிடையாது. அந்த ஒரு கிளாஸில் 50 மாணவர்கள் இருக்காங்க, 50 மாணவர்களும் ஹிந்தி மொழியை தான் சூஸ் பண்ணுவாங்களா, சமஸ்கிருதத்தை சூஸ் பண்ணுவாங்களா? அந்த இடத்துக்கு நோக்கி நகர்த்துவாங்க. நான் என்ன கேட்குறேன், இருமொழி கொள்கையில் என்ன ப்ராப்ளம்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருமொழி கொள்கையில் என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னு அவர் அண்ணாமலை சொல்றதை நான் சொல்றேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, அரசு பள்ளியில படிக்கிறவங்க. டு கரெக்ஷன் நம்பர் மட்டும் பார்த்து. ஆமா, 52 லட்சம். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 56 லட்சம் பிரைவேட் ஸ்கூல்ல மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மும்மொழி கொள்கை இருக்கு, இவங்களுக்கெல்லாம் மும்மொழி கொள்கை இல்ல. இன்னும் சொல்றேன், எங்க தலைவருடைய ஃபேமிலியை எடுத்து அவர் பையன் எங்க படிக்கிறாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க தலைவர்களுடைய பசங்க எல்லாம். நான் என்ன சொல்றேன், நான் தாவேக்காவை சார்ந்தவன், நானே சொல்றேன், ஒரு திமுக தலைவரினுடைய பையன் அவன் ஹிந்தி படிக்கிறாரு, அவர் பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அது ஒரு தனி மனிதரினுடைய விருப்பம். ஆனா ஒரு அரசாங்கம் அவர் பிரெஞ்சு படிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசை சேர்ந்து எல்லாரும் பிரெஞ்சு படிக்கணும் அப்படின்னா இது கொள்கை, இது தப்பு. நான் எங்க படிக்கணுங்கிறது என்னுடைய தனிநபர் விருப்பம். ஆனா என்னுடைய கவர்மெண்ட்ங்கிறது பாலிசிங்க. தனிநபர் விருப்பத்திற்கும் கொள்கைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களால, மாணவர்களால மும்மொழி கொள்கை வந்து கடைபிடிக்கப்படுது, அவங்க படிச்சுக்கிறாங்க. அதே ஏழை மாணவர்கள் அந்த மும்மொழி கொள்கையை படிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. பிரச்சனையா நான் சொல்றேன், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த மாணவர்களுக்கு இருக்கிறதை விட இவர்களுக்கு இருக்குல்ல, அதாவது அரசு கல்வி தரக்கூடிய அந்த அனுகூலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் சரி, பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வசதி வாய்ப்பிலும் சரி, அவர்கள் ஆல்ரெடி நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வராங்க. எம்ஜிஆர் அவர்கள் பியூசியை உடச்சி +2 கொடுக்கலன்னா இன்னைக்கு நாம அச்சீவ் பண்ணியிருக்கிற இந்த ரேங்கை வந்து கல்லூரியில் நம்ம பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் பியூசின்னு 2 ஆத்தை தாண்டி போனோம், அங்கே போய் பியூசி படித்து முடித்த பிறகு டிகிரி போனோம், இப்படி இருந்தது. ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ண, எதுக்கு அவங்க இப்படி போகிறாங்க, இடைநேற்றல் அதிகமாக இருக்குது, ஒன்று பண்ணு, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த பியூசியை உடச்சி இங்கேயே +2 +1 +2 போட்டு இங்கேயே முடியினார். அதனால தான் இந்த ஆக்சஸ் பாருங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன இதுக்கு இந்த பொருத்தப்பாடு சமமாக வரும். நாம் 2 வாட்டி அலைய வேண்டாம், இங்கேயே முடிச்சாலும் +2 தாண்டக்கூடியவர்களுடைய விகிதாச்சாரம் அதிகமாச்சு. அதே மாதிரி அரசு கல்வியை பெறக்கூடியவங்களுக்கு அவங்க 3வது மொழியாக மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, நீங்கள் சொன்ன சமஸ்கிருதத்தை எடுத்தா யார் அவங்களுக்கு வீட்டில் சொல்லி தரல. காசு இருக்கிறவங்க மும்மொழி கொள்கையை வந்து கடைபிடிக்கிறாங்க, காசு இல்லாதவங்க இருமொழி கொள்கையை கடைபிடிக்கணும். இப்படிதான் வந்து அரசாங்கமும் நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பார்வையா இந்த ஒரு பொருத்தப்பட்டே கேட்குறீங்களே, நான் இங்கேருந்து இப்படி வரேன், இதை பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் நடைபெறுகிற தேசிய அளவிலான தேர்வுகள் இந்தியில நடைபெறும். அவங்க அப்படி சொல்லல, எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே, தோசையை பிரட்டி போற மாதிரி பிரட்டி போடுவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. இந்தியாவிற்கு தேசிய மொழி இருக்கா இல்லையா கேட்கிறேன், இந்தியாவின் தேசிய மொழி இருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட அபிஷியலா லாங்குவேஜ் இருக்கு, 22 லாங்குவேஜஸ். இந்தியாவிற்கு என்று ஒரு தேசிய மொழி இருக்கு? அப்படி கிடையாது இல்ல, இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய மொழி இருக்கு. இந்தியவர்களுடைய தேசிய மொழின்னு விமான நிலையத்தில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அச்சுறுத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பை சேர்ந்தவங்க. அவங்க மைண்ட்ல இதை யார் கொண்டு போய் சேர்த்தது? இந்தியாவின் தேசிய மொழியே கிடையாது.
இது எப்படி அங்க வந்தது? இது அஜெண்டாவா இல்லையா? ஆயிரக்கணக்கான இந்திய மொழிகள் இருந்தது இந்தியாவில். லிங்குவஸ்டிக் சர்வே எடுத்தாங்க, சென்சஸ் சர்வே எடுக்கிற மாதிரி லிங்குவஸ்டிக் சர்வே எடுத்தாங்க. ஆயிரக்கணக்காக இருந்த அந்த மொழிகள்லாம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சர்வே எடுத்து இன்னைக்கு 22 சுருக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றது போய் இதை பத்தி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணியிருக்கேன். நிகழ்ச்சி முடிஞ்சப்ப நான் உங்களுக்கும் அனுப்புறேன். அந்தமான் பக்கத்துல போ என்ற ஒரு ட்ரைபல் மொழி பேசக்கூடிய ஒரு அம்மா செத்து போனாங்க. ஒரு 15 ஆண்டுகள் முன்பு அந்த அம்மா செத்ததோட 3000 ஆண்டு பண்பாட்டு தொடர்ச்சியாக இருந்த போ என்ற மொழி அழிந்து போனது. இந்தியன் ரூட்ஸ்ல ஆயிரக்கணக்கான மொழி இருக்கு. நீங்க மும்மொழின்னு சொல்லிட்டு ஹிந்தி, இப்ப கூட சமஸ்கிருதம், இதை கொண்டு வருவதற்காக பிரயத்தனம் செய்து இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணுவதற்கு பதிலாக இருமொழி கொள்கை என்ன? அந்த மண்ணின் மைந்தன், சன் ஆஃப் சாயில், தமிழ்நாட்டு குழந்தை தமிழை கற்றுக்கொள்ளும், உலகத்தை இணைக்க ஹிந்தியை கற்றுக்கொள்ளும், தேவைப்பட்டால் வேற ஒரு மொழியை கற்றுக்கலாம். அண்ணாமலை இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? மும்மொழி கொள்கைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்கன்னு சொல்லி பத்திரிகையாளருக்கு பாடம் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? 5ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாரும் தமிழ் படிக்கணும், அதுதான் மும்மொழி கொள்கை சொல்லுது. 2வது லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கலாம், 3rd லாங்குவேஜா விருப்ப பாடமாக நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம், இதுதான் மும்மொழி கொள்கை சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்க்ளூடிங் விஜய் உட்பட எல்லாரும் அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறாரு. இருமொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாமக, விசிக, தாவைக்கா எல்லா காவும் ஒரே சைடில் நிற்கிறாங்க. இந்த மண்ணின் மைந்தர்களா, இந்த சன் ஆஃப் சாயிலா நிற்கிறோம். தனித்து விடப்பட்டிருப்பது பாஜக. அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை இதை ஏத்துக்குவாங்களான்னு கேட்க சொல்லுங்க. இல்ல அவர் ஏத்துக்கல. அமமுக ஏத்துக்குவாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட அலைன்ஸ்ல இல்ல, அப்ப மாணவர்களோட எதிர்காலத்துல யார் விளையாடுறாங்க? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விளையாடுறாங்க. அப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் விளையாடுறோம், ஒருத்தர் மட்டும் தனியா விளையாடுறாங்கன்னு அவர் சொல்றாரு. அவரு சொல்றாருங்க. அப்ப இத்தனை அரசியல் கட்சி, எத்தனை சமூகத்தை, எத்தனை கட்சி, எத்தனை கோட்பாடை ரெப்ரசென்ட் பண்ணி இத்தனை வருஷம் அவரை விட எக்ஸ்பீரியன்ஸ்ல மூத்தவங்களா இருக்கிறவங்க, இடஒதுக்கீடு நன்கு தெரிந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட்டணியில் இருக்காங்கல்ல, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னும் தெரியாம அவங்க மக்களை ஏமாத்துறாங்கன்னு அவர் சொல்றாரா? உங்க கூட்டணியில தானே சார் இருக்காங்க. ஓபிஎஸ் வந்து இந்த விஷயம் தெரியாம மக்களை ஏமாத்துறாங்க சொல்லலாம் சார். சிம்பிள் சார், இது மிகப்பெரிய டென்ட்டை ஏற்படுத்தும். இந்த இருமொழி கொள்கையினால தான் நான் ஸ்காலர்ஸையும் சயின்டிஸ்டையும் அறிவியல் தமிழர்களை அன்னை தமிழில் ஆரம்பித்து அறிவியல் தமிழர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறோம். அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷும் தெரிஞ்சா போதும், +2 தாண்டிடலாம், நெக்ஸ்ட் காலேஜ் போயிடலாம். இவரை மாதிரி லண்டனுக்கு போகும்போது இங்கிலீஷ் தேவைப்படுது. லண்டனுக்கு நான் போய் ஹிந்தியா படிச்சாரு. ரொம்ப சிம்பிள் சார். எல்லா கட்சிகளும் ஒரே சேர்ந்து ஒரே பிரச்சனையில் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னு சொன்னால் அது இருமொழி கொள்கை தான். ஏன்னா அது இந்த மண்ணுக்கு தேவையானது. மும்மொழி கொள்கை என்பது வலிந்து திணிக்கப்படுவது. இந்த மும்மொழி கொள்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்வி என்பதை கன்கரண்ட் லிஸ்ட்ல வைத்ததே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. கன்கரண்ட் லிஸ்ட் தான் பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல்னா ஒத்துசைவு தரணும், மாநில அரசுக்கும் மத்திய அரசும் ஒத்துசைவில் ஒரு முடிவு எடுக்கணும், அப்படி சூழல் தான் நிற்குது. இந்த கல்வி மாநில பட்டியலில் இருக்க வேண்டியது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதால ஒரு ஒத்திசைவை எதிர்பார்க்கிறோம். அந்த ஒத்திசைவே தராமல் நீ என்இபியை சேர்த்துக்கோ, அப்பதான் உனக்கு வர வேண்டிய நிதியை நான் தருவேனா? இதுதான் சார் ரொம்ப பெரிய அநியாயம். இல்ல, மற்ற மாநிலங்கள் இதை கடைபிடிக்கிறாங்க, நம்மளுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? அப்ப தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற திரும்ப அதே கேள்வி தானே கேட்கணும். ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவேன்னு சொல்வது ஒரு பிளாக்மெயில். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில, ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரியில இப்படி சொல்லவே கூடாது. 2வது, நாம அப்படி சொல்றோம்னா இருமொழி கொள்கை என்பது இந்த தமிழ்நாட்டுல மண்ணுக்காக செத்தவங்க இருக்காங்க ஆர்மியில. இல்ல சார், நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆன்சருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஐ ரெக்வெஸ்ட் யூ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆவது க்ளோசிங் பாயிண்ட் தாங்க. நீங்க क्वेश्चन 30 செகண்ட்ஸ் கேக்குறீங்க, ஆன்சர் ஒரு 30 செகண்ட்ஸ் சொல்ல விடுங்க. இந்த மண்ணுல மொழி போராட்டம்னு ஒன்று நடந்தது, ஹிந்தி திணிப்புன்னு ஒன்று வந்தது. இந்தி திணிப்பு எதிராக பேசுகிற மொழிக்காக உயிரை விட்ட ஒரே கூட்டம் தமிழ் மொழி கூட்டம். அப்போது பண்டிதர் நேரு பாராளுமன்றத்தில் இந்த மண்ணில் இங்கிலீஷே இருக்கட்டும் இணைப்பு மொழியா, இது வந்து அவர் சொன்னது. அப்பவும் இதே பிரச்சனை வந்தது. அப்போ பல்வேறு ஆணையங்கள் வந்தது, பல்வேறு விசாரணை கமிஷன்கள் வந்தது, ஆய்வாளர்கள் வந்தாங்க, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. இந்தியா என்பது ஒரே மொழி பேசக்கூடிய நாடு கிடையாது. பல்வேறு மொழிகள், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஆயிரக்கணக்கான பொக்கிஷமான மொழிகள்லாம் இருந்தது. சுருங்கி 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 பல மொழிகள் அழிந்தால் அந்த இனமொழியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருமொழி கொள்கை என்பதை நன்கு கற்று அறிந்த ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள், என்னை விட பெரிய மூத்தோர்கள் முன்னோடிகள்லாம் கற்று உணர்ந்து இதுதான் சரியானதுன்னு அறைவாயிருக்கிறாங்க. நீங்க அதற்கு எதிராக பேசுறீங்க. நீங்க திமுக, அதிமுக, தாவேக்கு எதிராக பேசல, நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நீங்க ஒன்று சொல்றீங்க பார்த்தீங்களா, அதனுடைய நீட்சி என்ன ஆகுனா, இந்தியாவில் நடைபெறுகிற தேசிய தேர்வுகள் இப்போ குழந்தைங்க தமிழ்லையும் எழுத முடியும், இங்கிலீஷ்லையும் எழுத முடியும். அது இந்திக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா பெரிய ஆபத்து, இடைநிற்றல் அதிகமாகும். இந்த விவகாரத்துல நாங்க வந்து கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம். மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 3 மாசம் நடத்த போறோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஒவ்வொரு வீடா போய் மும்மொழி கொள்கையை உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒரு பிரச்சாரமா பண்ண போறோம் அப்படிங்கறத பாஜகவினர் இன்னைக்கு சொல்றாங்க. அண்ணாமலை இதை நான் வந்து குடியரசுத் தலைவருக்கு எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறாரு. அவர் வால்டேரோட ஸ்டேட்மெண்ட் தான், ஐ மே நாட் அக்ரி வித் வாட் யூ சே. நீங்கள் சொல்கிற கருத்துடைய எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், பட் ஐ எம் ரெடி டு கிவ் மை லைஃப் டு டிஃபெண்ட் யுவர் ரைட் டு சே இட்.
நீங்கள் சொல்கிற கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அந்த கருத்தை உங்களுக்கு சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்கள் உரிமையை அது மறுக்கப்படுகிற பொழுது அதற்கும் சேர்த்து நான் தான் குரல் கொடுப்பேன். அதனால் அவர் ஒரு நல்ல நியாயமான டெமோக்ராட்டிக் வழியில் தானே சொல்கிறார். ஒரு கையெழுத்து இயக்கமாக கொண்டு வரட்டும், மக்கள்கிட்ட பேசட்டும், பேசு பொருளாக மாறட்டும், மக்கள் சேர்ந்து வாதிக்கட்டும், அது நல்ல விஷயம் தான். இன்னைக்கு கூடுதலாக ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு விஜய் அவர்கள் விஜய் வித்யாசிரமம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. அந்த ஸ்கூலில் என்ன மாதிரி கல்வி முறை வந்து இயங்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டில் அவங்க மகன் வந்து மும்மொழி கொள்கை படிப்பார், அன்பில் மகேஷ் வந்து மும்மொழி கொள்கை படிப்பார். இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரன் பேத்திகள் எல்லாரும் மும்மொழி கொள்கையை படிப்பாங்க. ஏழை மாணவர்கள் 2 மொழி கொள்கையை கடைபிடிக்கணும். அப்படியே அவர் சொல்கிற அதே ஃபோர்ஸில் நீங்கள் சொல்கிறீங்க. நான் அவருக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு சகோதரனாக சொல்கிறேன், இப்போதும் சொல்கிறேன், எப்போதும் சொல்கிறேன். எனக்கு தேவைன்னு உணர்ந்தப்போ நான் போய் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். நான் உணர்ந்தேன் ஹிந்தியால் இப்போ எனக்கு எந்த பயனும் கிடையாது. நான் அதுக்கு பதிலாக ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். போய் ஹிந்தியை நிறுத்திட்டேன். மும்மொழி கொள்கை அரசு பள்ளியில் வந்துட்டா அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது. ஒரு குழந்தை எந்த இடத்துல போய் படிக்கிறது என்பது தனிநபர் தேர்வு. உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் கையில் இருந்துச்சுனாலோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருந்ததாலோ ஒரு இடத்துக்கு போகிறேன். ஆனால் கவர்மெண்ட் என்பது பாலிசி. நான் வந்து 1 கிலோ சக்கரை 50 ரூபாய்க்கு வாங்குறேன். ஆனால் ரேஷன் கடையில் 50 ரூபாய்க்கு சக்கரை போட்டால் அதை எதிர்க்கிற முதலால் நானாக தான் இருப்பேன். அங்கே நீ 5 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். நான் 1 கிலோ அரிசி 65 ரூபாய்க்கு வாங்குறேன், 65 rupees per kg வாங்குறேன். ஆனால் ரேஷன் கடையில் நீங்கள் 65 ரூபாய்க்கு நீங்கள் மட்டும் நல்ல அரிசி தருவீங்க, 65 ரூபாய்க்கு நான் தருவேன், அந்த 65 ரூபாய்க்கு நீங்கள் விலைக்கு நோ. கியூபாவை பாருங்க. நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வசதியோ, உங்களுடைய கருத்தியல், உங்களுடைய பொலிட்டிக்கல் பிலீஃப்க்கு வசதியோ அதையெல்லாம் கொண்டு வரணும் தான் எல்லா கட்சியும் நினைப்பாங்க. ஆனால் எஜுகேஷன் விஷயத்தில் விட்டு கொடுக்கவே முடியாது. தமிழ்நாடு ஏன் விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கல்வி நிறுவனங்கள் இருக்குது, எல்லாருக்கும் சமமான கல்வி. தமிழ்நாடு முழுவதும் இருமொழி கொள்கைனா பிரச்சனை இல்லை. ஆனால் சிபிஎஸ்சிக்கு ஒரு மாதிரியும், மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு மாதிரியும், அரசு பள்ளிக்கு ஒரு மாதிரியும் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையே வருது. பிரைவேட் என்டிட்டிஸ், பிரைவேட் பிளேயர்ஸை விட கவர்மெண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் தரக்கூடிய ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்டினுடைய ஆன்மா அதுதான். செங்கல்பட்டை தாண்டி ஒரு தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் சொன்னதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த க்ரீமி லேயர்லாம் சென்னையிலே முடிஞ்சிடும். செங்கல்பட்டு அந்த பக்கம் ஏதோ ஒரு குக்கிராமத்தில், ஒரு பூம்பாறையில் ஒரு கிராமம் இருக்குன்னா அங்கே வந்து சிபிஎஸ்சியோ சென்ட்ரல் அல்லது வந்து இந்த ஐபி எஜுகேஷனோ கிடையாது. அங்கே ஒரு அரசு பள்ளி தான். அடுத்து அண்ணாமலையை, மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்களில் இருந்து, அக்கா தமிழிசேக்காவிலிருந்து, ஐயா மூத்த அரசியல் தலைவர் இருந்து, அவங்க எல்லாருமே இருமொழி கொள்கையில் படித்து ஜாம் இருக்காங்களே, நல்லா இருக்காங்களே. அதில் ப்ராப்ளம் இல்லையே சார். அதில் ப்ராப்ளம் இருந்தால் நானே சொல்கிறேன், பொலிட்டிக்கல் இதை தாண்டி நானே கூட யோசிப்பேன், ஆமாம் அப்படின்னு யோசிப்பேன். அது ஒரு ப்ரூவன் ரிசல்ட்டை காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை வலிந்து தூங்குவது வந்து அரசியலை தாண்டி அதில் எதுவும். எச் ராஜாவை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க. நேற்று அவர் போட்ட ட்விட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆலமரம் பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும், நீ தாய்மொழியில் கல்வி கற்ற தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்ற வேட்டைக்காரன் பட பாடலை சுட்டிக்காட்டி அவர் வந்து மும்மொழி கொள்கை தொடர்பாக அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு? ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருப்பார் போல இருக்கேன். இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. இவ்வளோ சீரியஸான பிரச்சனைக்கு ஒரு சினிமா பட்டையை தூக்கிட்டு வருவார் அவர். என்ன இல்லைன்னது ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும். ஒன்று சொல்லட்டா, ஆக்ஸ்போர்ட்லேயே ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க. ஆலமர பள்ளிக்கூடத்தை ஆக்ஸ்போர்டா மாற்றுறதுக்கு மும்மொழி கொள்கை வேணும்னு அந்த பாட்டில் எங்கேயா வந்துச்சா? இவர் வசதியை திரித்து இழுத்து ஆக்ஸ்போர்டு உள்ளார உண்மையிலேயே ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க. அப்புறம் இவர் வந்து அதில் வந்து அதான் நிறைய இழுத்து அவர் வந்து அவருடைய உயரத்திற்கு, அவருடைய அனுபவத்திற்கு அவர் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக சொல்லியிருந்துருக்கலாங்கிறீங்க. அஃப்கோர்ஸில் அவரும் ஒரு சீனியர் லீடர் தான். அதை விடுத்து இது வந்து சினிமா பாட்டெல்லாம் இழுத்து எங்கள் தலைவர் தளபதி விஜய் சினிமா விட்டு வெளில வந்துட்டார். இப்போ பார்த்தா ஆளுக்கு சினிமா ஷூட்டிங் பண்ணுறாங்க, சினிமா பாட்டு எழுதுறாங்க. அங்கே அவர் முதலமைச்சர் உட்காந்து அவர் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. எல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. அதான் எச் ராஜாக்கு அவ்வளோதான் பதிலா. நானே போட்டேன், அறிக்கையை விட்டுட்டேன். நீங்கள் அதை பார்க்கல. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்புதல் என்ற முறையில் நான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கேன். நியூஸ்லலாம் வந்திருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயை சந்திச்சாரு. அது உண்மை செய்தியா, பொய் செய்தியா, வெறுமனை வந்து பரப்பப்பட்ட செய்தியா, எதுவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கேன். கரெக்டாக சொன்னீங்க சார். நாங்கள் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணோமா? ஆம், இவர் வந்தார், சந்தித்தார், இத்தனை மணி நேரம் பேசினார். நாம் சொல்லாத எல்லாத்தையுமே ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. தலைமையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தலைவர் தான் சார் எல்லாம். எங்களுக்கு தலைவர் தளபதி அவர் தான். அவர் வந்து அவர் அடிக்கடி எங்களை பார்க்கணும்னு சொல்கிறது தான். உங்களை நம்பி தான்ப்பா வரேன், உங்களை நம்பி தான்ப்பா வரேன்பாரு. அது உண்மை, சத்தியம். சொல்லலான்னு நினைக்கிறேன். 200 கோடி 250 கோடியும் ஒரு படத்துக்கு தூக்கி போட்டு ஒரு மனுஷன் ரிஸ்க் எடுத்து வர்றாரு. அவருடைய ஃபேமிலி நேமு, அவருடைய குட்வில் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க, ப்ரூச்சுவலாக அட்டாக் பண்ணுவாங்க. என்ன எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. அதை துணிஞ்ச ஒரு தன்மை எனக்கு தெரில. நான் அந்த பொசிஷனில் இருந்தால் நான் வருவேன்னு தெரில. அப்படி நம்பி வரக்கூடிய மனுஷனுக்கு நாங்கள் வந்து வலு சேர்க்கணும். அப்புறம் பிரசாந்த் கிஷோரா அவரை ஒரு வாட்டி திமுகவில் கூப்பிட்டப்ப மதிப்பிற்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒரு வாட்டி பதில் சொன்னார். அவர் ஸ்டைலில் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க அப்படின்னாரு. என்ன சார் எவ்வளோ பாரம்பரியமான கட்சி, பிகேவை கூப்பிட்டு பேசுகிறீங்கன்றோன்னா, அப்போல்லாம் இல்லைப்பா, இப்போ தான் ஏதாவது ஆளுக்கு டிஜிட்டல் எல்லாம் வந்துருச்சே, செல்ஃபோனு சோஷியல் மீடியா வந்துருச்சு,
என்ன சமாச்சாரம்னு கூப்பிட்டு தம்பியை பக்கத்தில் வச்சு பேசுகிறோம் அவ்வளோதான்னாரு. இந்த மாதிரி என்ன சமாச்சாரம்னு கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. அஃபிஷியலாக தலைமை எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாதது, நாங்களும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். அதான் இப்போ நிறைய விஷயங்கள் என்னன்னா கொஞ்சம் லேட்டா அறிக்கைகள் வரதா இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அறிக்கைகள் லேட்டா நல்லது வருதா தானே, இல்ல என்ன விஷயம் அது ஒரு கிளாரிட்டி தெளிவா வரட்டுமே. கிடைக்க மாட்டேங்குது. கிளாரிட்டி வரட்டுங்க. மழை பெஞ்சு மழை தண்ணி நின்று மழை தண்ணி வத்தின பிறகுதான் அதை பற்றி அது வந்து எவ்வளோ டேமேஜ் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். மழை கொட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த புயல் பரிதாபங்களில் கோபி சுதாகர் பண்ணாங்களே அது மாதிரி காற்று எப்படி அடிக்கிறது அப்படின்னு ஒரு நிருபர் கேட்டால் அது ஸ்வயின் அடிக்கிறதா சொல்ல முடியும். ஒரு பிரச்சனையை வெறுமனே ஃபிங்கர் பைட்டிங் பண்ணுற அறிக்கை அரசியலில் எங்கள் தலைவருக்கு ஈடுபாடு இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய எழுத்துக்கள்லாம் எடுத்து வச்சு பாருங்க. நான் கூட அதுக்கு அலைன் ஆகிடுவேன். எங்களுடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரே அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப நாசுக்கா வெறும் ஃபிங்கர் பாயிண்டிங் இல்லாமல் என்ன பண்ணு, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, நீங்கள் அதை மறு ஆய்வு செய்யுங்க, இதை இப்படி சொல்றாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு அதுக்கு செயல்படுங்க. அண்ணல் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பினுடைய உரிமைகள் மீது ஏறி நின்று இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் குரல் கொடுக்குற போது டீப் அனாலிசிஸ் செய்து சொல்யூஷனையும் பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு லிட்டில் டைம் எடுத்து தான் தரணும். அதை நான் வரவேற்கிறேன். இல்ல அது காலதாமதமா வருது அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து நிறைய இடங்கள்ல கோட் பண்ணி பரந்தூருக்கு கூட எவ்வளோ லேட்டாக போனார்ல, எவ்வளோ நாள் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கும். ஒரு 900 days, 3 வருஷம், அவ்வளோ நாள் கழிச்சு போனார்ல. கடைசி வரைக்கும் செய்யும் போல வேங்கவே இல்லை, அதுவும் நிறைய நாள் இருக்கும்ல அங்கேயும் போல. இல்ல எப்போ வந்து அக்ரஸிவ் பாலிடிக்ஸை விஜய்கிட்ட எதிர்பார்க்கலாம்? இந்த பதில முடிக்க விட மாட்டேற மனுஷன். என்னன்னா நம்ம அப்படி சொல்லி ஆரம்பிச்ச உடனே ஆஹா இதுக்கு பதில் சொல்கிறேன், அப்போ பதிலே சொல்லக்கூடாது. முடிச்சிடறேன். என்னன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கு லேட்டாக வர்றதால யாருக்கு கெட்ட பேர், யார் லேட்டாக வராங்களோ அவங்களுக்கு தானே கெட்ட பேர். அந்த கெட்ட பேரை பற்றி லீஸ்ட் பாதர். நம்ம தப்பாக எதுவும் சொல்லிவிடக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், கட்சினா கொள்கை தலைவர்னு ஒருத்தரை வச்சுருக்கோம் அப்படின்னா ஆமாம் இதுதான்ப்பா நம்ம கொள்கைன்னு எக்ஸிபிட் பண்ணிட்டாரு, இதுலேருந்து யாரும் விலகாதீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது சிந்தனையில் கூட இருக்கலாம், பட் இதுதான் இதுக்கு வாங்கன்னு அலைன்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போய் நம்ம வந்து ஒரு அறிக்கை தரோம் அல்லது நேரில் போகிறோன்னா டீப் அனாலிசிஸ் பண்ணி தான் வரணும். அவங்க யாராவது திட்டுவாங்களா, திட்டிட்டு போட்டோம், நான் பார்க்காத நெகட்டிவிட்டியா நான் இவ்வளோ பார்த்துருக்கேன், அவர் வார்த்தையில் இப்படியே சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டே. அந்த மனுஷன் வந்து வேற ரகம். பெஞ்சால் புயலுக்கு நீங்கள் ஏன் நேரில் கூப்பிட்டு, நீங்கள் ஏன் நேரில் போல, அவங்கள இங்கே கூப்பிட்டு பண்ணீங்களேன்னு எவ்வளோ அவருக்கு மேலே வன்மத்தை கொட்டினாங்க. அவர் ஒன்று தான் சொன்னார், நாம் அங்கே போகிறதால அங்கே ஒரு கொலாட்ரல் டேமேஜ் வந்துடும், அது வேண்டாம், அங்கே ஆல்ரெடி மண் சரிஞ்சிருச்சு, திருவண்ணாமலையில் மண் செஞ்சிருச்சு, விழுப்புரத்தில் போன மினிஸ்டர்ஸ் மேலாம் சேர வாத்தி அடிக்கிறாங்க, ஏன்னா அங்கே நிவாரண பணி பண்ண போடுறவங்களுக்கே அங்கே சரியா இல்லை. இப்போ நாம் போனால் பெரும் கூட்டம் வந்துடும், இன்னனால ஒரு சினிமா ஃபிகருங்கிறதால அவரை பார்க்க ஒரு கூட்டம் வந்துடும், அது நிவாரண பணிகளுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பழியை சுமந்துக்கிட்டார் அந்த மனுஷன். அதனால எல்லா பிரச்சனைக்கும் உடனடி ரியாக்ஷன்ங்கிறதை விட உருப்படியான ரியாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு என் தலைவர். ஓகே, எல்லா விஷயத்துக்கும் வந்து குரல் கொடுக்குறாரு, அறிக்கைகள் வந்து விடுறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து ஒருத்தரை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு, அல்லது அறிக்கைகள் வர மாட்டேங்குது. சீமானை பத்தி அவரா முதலமைச்சரு, தமிழ்நாடு முதலமைச்சர், அவர் எப்போ வந்தார் சொல்லவே இல்லை. நீங்க பிரதம மந்திரியா இருக்காரு அவரு. ஏங்க பாரத பிரதமராக இருக்கிறவரை அவருடைய கட்சியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம், தமிழக முதல்வராக இருக்கிறத அவருடைய கட்சியை அரசியல் எதிரின்ட்டோம். நாங்கள் அவங்கள எதிரின்னு சொல்லி போகும்போது யாரை சொல்கிறோமோ அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, சம்மந்தம் எல்லாம் வந்தால் அங்கே பேசு, தான் இங்கே பேசு, ஏன் நான் உன்னை பற்றி பேசுனா நீ எக்ஸ்போஸ் ஆகிடுவேன், அங்கே பேசு இங்கே பேசுன்றீங்க. இதெல்லாம் திசை திருப்பல் அரசியல். நீங்கள் விரிக்கும் வலையில் நாங்கள் சிக்க மாட்டோம். இல்லை, இப்போ விஜய்க்கு பண கொழுப்பு அப்படிங்கிறாரு அண்ணன். எங்கள் கொள்கை பரப்பு இணை செயலாளர் அதுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார், விளக்கத்தை கொடுத்துட்டார். அதை தாண்டி நாங்கள் அடைவதற்கு உயர்ந்த லட்சியங்கள் இருக்கு, அதை நோக்கி போகிறோம். அதில் இது திசை திருப்பல் தான். அதில் நான் பதில் சொல்லி சீமானையும் விஜயும் வந்து திசை திருப்பலுக்காக செய்திகள் வந்து வெளியிடுறாங்க. அப்படி சொல்லாத வார்த்தைகளை இட்டு நிரப்பி என் வாயில் உங்கள் வார்த்தைகளை கொட்டாதீர்கள். நான் சொன்னது ரொம்ப சிம்பிள். எங்கள் எதிரிகள் தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்க பல பொய்மூட்டைகளை கட்டி பெரிய கோட்டையின் உயரத்தில் இருக்கிறாங்க. அந்த கோட்டையை உடைப்பதற்காக தளபதி தலைமையில் நாங்கள் படை திரட்டி போயிட்டே இருக்கிறோம். அப்போ அதற்கு நடுவில் இங்கே நின்று அங்கே நின்று போனோம்னா அது பெரிய விரயம். அதெல்லாம் அதே சமயம் அதற்கான எதிர்வினையை எங்கள் கொள்கை பரப்பினை சில ப்ரொஃபஸர், அவர் என்னுடைய நண்பர் சம்பத்சா அழகாக எதிர்வினை இருக்காரு. அதை நோக்கி போகிற பொழுது அதுதான் என்னுடைய லட்சியம். லட்சிய பயணத்தில் போகிற பொழுது நடுவில் வர்றது போகிற வரதெல்லாம் அதெல்லாம் அதை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். ஓகே, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இன்னும் கூட்டணி தொடர்பாக வந்து யாரும் அப்ரோச் பண்ணலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் முஸ்தபா அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்களா, அதிமுகவோட எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. சங்கர் சார், நான் உண்மையிலே உங்கள் மேலே பெரிய ஒரு மதிப்பு வச்சுருக்கேன், உங்களை பிடிக்கும். ஐபிசி தமிழ் என்னுடைய கலையகம், என் 2ஆம் தாய் வீடு. இது நாங்கள் எங்கேயாவது அஃபிஷியலாக தலைமையிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததா கூட்டணி வச்சுட்டாங்கன்னு, ஒரு ஃபோட்டோ வச்சு மற்றவங்க தான் ஒரு ஏதோ சொல்கிறாங்கன்னு. முஸ்தபா அண்ணன் நல்ல மனிதர், எங்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசுகிறாரு. இந்த ஆளும் தரப்புலேருந்து அப்பப்போ அவங்க உளவுத்துறையிலேருந்து பல இன்டெலிஜென்ஸ்லேருந்து பல நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நடக்காதது நடந்த மாதிரி. அப்போல்லாம் கிடையாது, சிறுபான்மையினர் வாக்கு இவங்க கிட்ட தான் இருக்குன்னு வந்து அவரே வந்து பேசியிருக்கிறாரு. மற்றபடி அஃபிஷியலாக நாங்கள் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. அப்போ நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து
எதுவுமே வராத வரைக்கும் நம்ம எதையும் நம்ப தேவையில்லை. 200% நம்ப தேவையில்ல. சரியான அனௌன்ஸ்மெண்ட் வராமல் யாருமே எதுவுமே பேச மாட்டோம். இப்படி தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு A4 ஷீட்டை ஃபோட்டோவில் எடுத்து எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் பரப்பி விட்டான். இத்தனை அணிகள் இருக்குது, அதில் வந்து இது அதுன்ட்டு. எங்கேயாவது எங்கள் தலைமை அதை அஃபிஷியலாக உத்தியோகபூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணோமா? இல்லை. ரெண்டாவது, ஒருவேளை அவங்க சொல்கிறபடியே அப்படி வந்தாலும் உலகத்திலேயே யாராவது வந்து அதில் உள்வரிசை அந்த வரிசை முறையில் யாராவது உள்ளர்த்தம் காட்டுவாங்களா? இல்லை. குற்றச்சாட்டு சொல்கிறவங்களே தெரியும் அது ஒரு கோஇன்சிடென்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு உள்ளர்த்தம் சொல்லி ஒருத்தங்களை ஏவி விட்டு குழந்தைகள் அணின்னு சொல்லி குழந்தைகளை கிண்டல் பண்ணிட்டு, நான் அது என் ஃப்ரெண்டு மாக்காப்பா ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காரு. நான் அந்த வேதனையில் இருந்தேன். நான் அது ரியாக்டும் பண்ண வேண்டாம், வேதனையில் இருந்தேன். அப்போ தான் மாக்காப்பா ஃபோட்டோ அனுப்பிச்ச விஜய் டிவி மாக்காப்பா. திறந்து பார்த்தா கோயம்புத்தூரில் ஒரு குழந்தை, தருண் அவன் பேர். இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு. அவனால் அவன் உணவை அவனே எடுத்து சாப்பிட முடியாது, வீல் சேரில் இருப்பான். அவனுடைய கை கொஞ்சம் அசையும், காலசையும் கொஞ்சம் அவன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் கையில் ஒன்று இருக்குது. அவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார். நான் ஜூம் பண்ணி பார்த்தா தளபதி அந்த குழந்தை வரைஞ்சிருக்கான். ஒரு பூ போட்டிருக்கான், ஒரு சின்ன இதயம் போட்டிருக்கான். தருண் போட்டு தளபதியும் போட்டு நடுவில் இதயம் போட்டிருந்தான். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆழங்களில், வேர்களில், குட்டி குட்டி குழந்தைகளின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான எண்ணம் கொண்ட நல்ல மனிதர் என்னுடைய தலைவர் தளபதி விஜய். அவரை பற்றி உறுதி செய்யாத, நாங்கள் சொல்லாத, தலைமையிலிருந்து வராத எந்த தகவலையும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளவே தேவையில்லை. நீங்கள் சொல்கிற அவதூறு, வாரி இறைக்கிற சேரெல்லாம் நாங்கள் ஓடுற வேகத்தில் காற்றுலையும் மடையிலையும் எங்கள் கண்ணீரையும் ஆனந்த கண்ணீரையும் கரைஞ்சி காணாமல் போயிடும். நாங்கள் கோட்டையை உடைக்க போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன சின்ன சின்ன இந்த கற்கள் வீசுகிறவங்க, சேத்த வாரி வீசுகிறவங்க, குளிப்பறிக்கிறவங்க, அவங்கள பற்றி பேசிக்கிட்டீங்க. இக்னோர் தான். சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய செய்தி, மெயின் ஸ்ட்ரீமில் வரக்கூடிய செய்தி, அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்தி, இதைத்தான் வந்து மக்கள் நம்புவாங்க. அப்போ உங்கள் தரப்புலேருந்து ஒன்று காலதாமதமான ஒரு செய்தியாக வருது, அல்லது வந்து தகவல் வந்து 2-3 நாள் கழித்து வரும்போது அப்போ மக்கள் மத்தியில் வேற ஒரு விஷயம் கிரியேட் ஆயிரும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு விஷயம் கருத்து வந்து உருவாக்கப்படுகிறது அல்ல கிரியேட் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி, அந்த 3 நாள் கழிச்சு அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட அவங்க மறந்துடுவாங்க. அல்லது வந்து அது ஏதோ சும்மா விட்டுருக்காங்க போல இருக்கு இத்தனை நாள் சொன்னதுக்கு அப்படின்னு கூட கடந்து போகலாம் இல்லையா? நேற்றைக்கு மதிப்பிற்குரிய சீனியர் பொலிட்டிஷியன் ஸ்டார் ராஜா சார் ஒன்று ட்விட்டரில் போட்டிருந்தார். நேற்றுக்கு அவர் போட்ட உடனே இப்போ நீங்கள் கேட்டப்ப சரளமாக நான் பதில் சொல்கிறேன்ல, இது மாதிரி என்னால் சொல்ல முடியும். என்ன ஒரு சேனல் கூப்பிட்றாங்கன்னா உடனே போய் உட்காந்து நான் பேசுவேன். ஏன்னா பேச்சு என்னுடைய எளிமை. ஆனால் ராஜா ஐயா அவர்களுக்கான ரிப்ளையை நான் இன்றைக்கி தான் 24 hours கழித்து இன்றைக்கி தான் நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணேன். எழுத்தில் தருகிற பொழுது ஒவ்வொரு சொல்லும் அரசியல். அவசரப்படக்கூடாது, நிதானமாக தான் இருக்கணும். நீ ஏன் சீக்கிரம் தரலாம் ப்ரெஷர் போடுவாங்க, அதுக்கு ஈல்ட் ஆகக்கூடாது. நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்கன்னு பயந்து நீங்கள் தப்பாக வந்துடக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகணும். வண்டியில் போகும்போது ஸ்பீடாக போகிறத விட சேஃபாக போகிறது ரொம்ப முக்கியம் சங்கர் சார். அதனால் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க, நாங்கள் நிதானமாக தான் செயல்படுவோம். நாங்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியும், மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி தான் போய்கிட்டோம். ஓகே, பொதுக்குழு எப்போ நடத்துறதா திட்டம் வச்சிருக்கிறீங்க? இதையும் சொல்கிறேன், உறுதி செய்யப்படாத தகவல் உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி நடக்கிறதா சொல்கிறேன். அப்போ அந்த அன்னைக்கு கிடையாது அப்படி நான் சொன்னேன்னா இது என்ன? இதுவும் விஜய் சொல்லட்டுன்னு காத்திருக்கீங்களா? தலைமை சொல்லுவாங்கங்க. தலைவர் கையெழுத்தோடு, தலைவர் ஒப்புதலோடு எல்லாம் உறுதி செய்யப்பட்டு, இடம் உறுதி செய்யப்பட்டு, அன்அஃபிஷியலாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்லுவேன். ஆன் ரெக்கார்ட் சொல்லும்போது நான் கொள்கை பரப்பு செயலாளர் இல்லையா? நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக கேட்டால் ஆமாம் 26th அங்கே இடம்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அட்வான்ஸ்லாம் கட்டிட்டாங்க. வேற ஒரு இடத்த நாம் வந்து சாதாரணமாக தான் விசாரித்தோம், அதுக்குள்ளே ஒரு உளவுத்துறை வச்சு மிரட்டி அங்கே கிடைக்க விடாமல் பண்ணாங்க. இதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.